ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஜிஆர்டியில் வாங்கின ஒரு நெக்லஸ் தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். அது எப்படி பில் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து நான் கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸி போட்டிருந்தேன். இப்போ அந்த நெக்லஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஊரியானா நெக்லஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு ரெகுலர் டிசைன் தான், பட் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இது வாங்கணும் அப்படின்ட்டு தான் இந்த சிட் ஸ்கீமே போட்டோம். இதுக்கு ஆக்சுவலாக மேட்சிங்காக அந்த ஸ்டோன் ஸ்டட்டு வாங்கலை, நாங்கள் ப்ளேனே வாங்கிட்டோம். கொஞ்சம் ஸ்டோன் காஸ்ட் எதுக்கு போகணும்னு. இது இன்னும் நல்லா இருந்துச்சு. லீஃப் ஸ்டட்டு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம். வெயிட் வந்து அரௌண்ட் 22 கிராம்ஸ் இருக்குது. 22.25 இருக்குது இந்த நெக்லஸ்ஸு. இந்த இயர்ரிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இயர்ரிங்ஸ் வந்து 4.63 அரௌண்ட் இருக்குது. இப்போ இது எப்படி பில் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நெக்லஸில் வந்து எல்லா இடத்துலையுமே ஹெச்ஓஐடி இருக்குது. இந்த நெக்லஸோட இந்த எண்டில் இருந்தது நெக்லஸ்க்கானது. தெரியுதான்னு பாருங்கள், எல்லாமே டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அதோட இந்த செயினுக்கும் தனியாக ஒரு ஹெச்ஓஐடி இருந்தது. பட் மற்ற ஷாப்லலாம் இப்படி ரெண்டுக்கும் இருக்குமான்னு தெரில. பட் இந்த ஜிஆர்டியில் வந்து இந்த செயின் பேக் செயினுக்கான ஒரு ஹெச்ஓஐடி தனியாக இங்கே ஒன்று இருக்குது, மார்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெக்லஸ்க்கும் இங்கே ஒன்று போட்டிருக்காங்க. ப்ளஸ் இயர்ரிங் எல்லாத்துலேயுமே ப்ராப்பராக நல்லா கிளியராக தெரிஞ்சது. எங்கேயும் இருக்குது, உள்ளே போட்டிருந்தாங்க. இது வந்து ஓரியானா கலெக்ஷன்ஸ், லைட் வெயிட்டு. இது ரெகுலர் மாடல் தான், பட் எங்களுக்கு இதான் பிடிச்சிருந்தது. சரின்னு இதே வாங்கிட்டோம். நிறைய நியூ டிசைன்ஸ்லாம் காமிச்சாங்க, பட் இந்த டிசைன் தான் ஃபைனலாக பிடிச்சது, அதனால் இதே வாங்கியிருக்கோம். வந்து இதோட பில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கோல்ட் ஷார்ட் செயின்னு, அப்புறம் ஷார்ட் நெக்லஸ், அந்த மூணுக்குமே சேர்த்து ஒரே மாதிரியே போட்டிருக்காங்க. ஷார்ட் நெக்லஸ்னு பாருங்கள். நான் வந்து இப்போ போட்ட சிட் ஸ்கீம் என்ன பெனிஃபிட்ஸ் அதை இப்போ சொல்கிறேன். நான் போட்ட ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பிளான் வந்து கோல்டன் 11 ஸ்கீமு வேல்யூ பேஸில் தான் நான் போட்டிருந்தேன். மந்த்லி 11,000 பே பண்ணுற மாதிரி 11 மந்த்ஸ்க்கு பே பண்ணோம். ஸோ மொத்தம் அந்த ஜுவல்லரி பர்ச்சேஸ் ஸ்கீமோட அமௌண்ட் வந்து 1,76,000. நான் பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு வந்து ஆடி மந்தில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 1 கிராம் வந்து 9180 இருந்தது. ஸோ நான் போட்ட வேல்யூ பேஸ்டாகவே நான் எடுத்திருந்தேன்னா எனக்கு வந்து இந்த 1,76,000 அன்னைக்கு ரேட்டு அதை டிவைட் பண்ணோன்னா எனக்கு வந்து 19.17 கிராம் தான் சேர்ந்துருக்கும். பட் அவங்க ரீசெண்டாக இப்போ 1 மாதம் முன்னாடி தான் அந்த ஸ்கீம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எந்த மாதிரி ஆப்ஷன் வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ரெண்டுக்குமே அப் டு 18% வந்து வேஸ்டேஜ் கிடையாது அப்படின்னு. ஸோ இதை வந்து பழைய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே பொருந்துன்ட்டு எனக்கு கால் பண்ணியே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து 2 மாதிரியுமே எடுத்துக்கலான்னு. எனக்கு அப்போயே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நல்ல வேலை நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா வேல்யூ பேஸ்ட்னால் ரொம்ப லாஸ் ஆகிருக்கும். இப்போ நான் கிராம் பேஸ்டாக எடுத்துருக்கிறதுனால இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்னா பாருங்கள். எனக்கு வெயிட் வந்து மொத்தம் 23.29 கிராம்ஸ் அக்குமுலேட் ஆகிருந்தது. ஆனால் நான் வேல்யூ பேஸ்ட் பிளான் தான் போட்டிருந்தேன். நல்ல வேலையாக இப்போ மாற்றலான்றதுனால இப்போ நான் வெயிட் பேஸ்டாகவே ஸ்கீம் க்ளோஸ் பண்ணுறப்ப வெயிட் பேஸ்டாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த 23.29 கிராம்ஸ்க்கு வந்து 18% வரைக்கும் விஏ கிடையாது. அந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போ அரௌண்ட் 4.12 கிராம்ஸ் இவங்க ஸ்கீம் சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு கிடச்சிருந்தது. அரௌண்ட் 37,000 கிட்ட இது எனக்கு இப்போ ஸ்கீம் சேஞ்ச் பண்ணதுனால நமக்கு ப்ராஃபிட்டு. அது போக நான் எடுத்த இந்த ஓரியானாவோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 18.6 சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களே ஒரு ஆஃபர் 1% போட்டு இந்த ஸ்கீம் வெயிட் 23.29க்கும் வேஸ்டேஜ் கிடையாது. நான் இந்த வேஸ்டேஜுமே பே பண்ணல. ஸோ இப்போ இது எப்படி போட்டிருக்காங்கன்னு காட்டுறேன். இப்போ அந்த மூணுத்தோட சேர்த்து டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அந்த 4.65 நெட் வெயிட்டுன்னு இருக்குது பாருங்கள். அதுதான் ஆக்சுவல் கோல்டோட வெயிட்டு, ஸ்டோன் இல்லாமல். ஸோ இந்த 4.65 அப்படிங்கிறது இந்த இயர்ரிங்ஸோடது. இந்த இயர்ரிங்ஸோட வெயிட்டு அது வந்து 4.65.
அதுக்கப்புறம் இந்த நெக்லஸை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் வெயிட் கூட இருந்தது நான் அக்குமுலேட் ஆன கோல்டை விட. அதனால் அதை இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. என்னோடய ஸ்கீமில் வர்ற வெயிட்டை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. அது வந்து 18.640. இந்த 18.640 4.65 ரெண்டும் சேர்த்தா நான் ஸ்கீமில் சேர்த்துருந்தேன் அந்த 23.29 வந்துடும். ஸோ அந்த ரெண்டும் இப்படி பிரித்து போட்டுக்கிட்டாங்க. இயர்ரிங்ஸையும் நெக்லஸோட ஒரு வெயிட்டையும் போட்டு இது ரெண்டுக்குமே எனக்கு நோ வேஸ்டேஜ். ஸோ இந்த ஆனால் இப்போதைக்கு அந்த அமௌண்ட் போட்டுட்டு கடைசியாக நமக்கு கழிப்பாங்க. அதுக்கு 17.11 போட்டு அவங்க ஒரு பில் போட்டுடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஜீரோ ஆக்கியிருக்காங்க டிஸ்கவுண்ட். 17.11 அதோட வேஸ்டேஜ் 1% லெஸ் பண்ணாங்க. பட் அதை வந்து ஸ்கீம்னால் 0 பண்ணிவிட்டு வெறும் அந்த அமௌண்ட் மட்டும் போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த கோல்டோட 1 கிராம் ரேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி 9180 நான் வாங்கின அன்றைக்கி கோல்டு ரேட்டு. பட் நம்ம டோட்டலாக எவ்வளோ மணி போட்டிருந்தோம், 1,76,000 நம்ம கட்டியிருக்கிறோம். நம்ம கட்டின பணத்தை வந்து டிவைட் பை அந்த வெயிட் பண்ணிடுறாங்க. நம்ம கட்டின அமௌண்ட்டு 1,76,000 நம்ம 11 மந்த்ஸு கட்டியிருக்கோம். இந்த அமௌண்ட்டை இந்த கிராமில் டிவைட் பண்ணோம், 23.29 டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஆவரேஜ் கோல்டு ரேட் வரும். அந்த ரேட்டு தான் இந்த 7,566. இந்த 7556 ரேட்டு நம்ம கார்டுனால கிடைச்ச ரேட்டு, இல்லாட்டி 9180 இன்றைக்கி மார்க்கெட் ரேட். ஸோ அந்த ரேட்டுக்கு போட்டு அதுக்கான ஒரு அமௌண்ட் இங்கே போட்டிருக்காங்க. இந்த 1424 அப்படின்றது வந்து ஸ்டோன், இங்கே ஒரு இந்த டாலரில் மட்டும் ஸ்டோன்ஸ் இருக்குது, அதுக்கான ரேட்டு இந்த 1920 ரூபா. அது போக இது வந்து எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் நம்ம வாங்கினதுக்கான ரேட்டு இந்த 33,477. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி போட்டு ஒரு டோட்டல் போட்டிருக்காங்க. அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எக்ஸ்ட்ரா இருந்த வெயிட் வந்து 3.114, நம்ம எக்ஸ்ட்ரா இந்த 23.29 எக்ஸ்ட்ரா எடுத்த கிராம்ஸ். அதுக்கு அன்னைக்கு கோல்டு ரேட் 9,150 போட்டு அதோட வேல்யூ இது. அதுக்கான வேஸ்டேஜ் வந்து 17.11, ஒரு 1% மட்டும் குறைச்சாங்க. 18.6லேருந்து 17.11 ஒரு 1.5% குறைச்சிருக்காங்க. குறைச்சிட்டு அந்த வேஸ்டேஜ் 17.11க்கு அந்த வேஸ்டேஜ் வந்து 4,891 ரூபா வேஸ்டேஜு. இது எக்ஸ்ட்ரா கிராம்ஸோட வெயிட்டு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு இது வரும், நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது. ப்ளஸ் இந்த அமௌண்ட் வந்து ஸ்டோனோட வெயிட் வந்து 0.1 கிராம் இருந்தது ஸ்டோனோட வெயிட்டு. அந்த ஸ்டோனுக்கும் ஒரு சின்ன ஆஃபர்னு அதில் ஒரு வெயிட் ஆஃபரில் போட்டாங்க அவங்களோட கால்குலேஷனில். மிச்சம் அந்த 0.44 கிராம்ஸ்க்கு மட்டும் அதை கேரட்டாக அந்த அது 0.444 கிராம் வந்து 2.59 கேரட். ஒரு கேரட் வந்து 550ன்னு போட்டு அதுக்கு ஒரு ரேட்டு 1424 ஸ்டோனோட வெயிட் போட்டாங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிராம்ஸு அதோட வேஸ்டேஜு ப்ளஸ் இந்த ஸ்டோன் வெயிட் மூணும் சேர்த்து இந்த 34,901, இது மூணும் சேர்த்து இப்போ நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ப்ளஸ் ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் ஆகும்னா, நம்ம கட்டின அமௌண்ட்டு ஏற்கனவே இந்த 1,76,000 நம்ம சிட் ஸ்கீமில் கட்டின அமௌண்ட்டு ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ வாங்கியிருக்க அந்த கோல்டு வேஸ்டேஜு ப்ளஸ் ஸ்டோன் எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கே சேர்த்து அதோட டோட்டல் 2,10,000 வருது. இதுக்கான 3% ஜிஎஸ்டி அது வந்து 6,327. நம்ம சிட் ஸ்கீம் கட்டின அமௌண்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கின அந்த கோல்டோட வெயிட்டு அதெல்லாம் சேர்த்து அதுக்கான ஜிஎஸ்டி மட்டும் தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. அன்னைக்கு கரண்ட் டேயோட ரேட் போடல, அந்த ஆவரேஜ் ரேட்டு ப்ளஸ் இது சேர்த்து அதுக்கான ஜிஎஸ்டி 6,377 ரூபா. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கின அந்த கோல்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து 41,228 வந்தது. அதை ரவுண்ட் பண்ணி 41,220 நான் பே பண்ணேன். பாருங்கள் போட்டிருக்காங்க. ஜிபிஎஸ் கார்டு அமௌண்ட் 1,76,000. ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து 41,220 நான் பே பண்ணி இந்த ஒரியானா நெக்லஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். ப்ளஸ் எனக்கு இது வந்து நான் ஆடியில் வாங்கினதுனால எனக்கு ஒரு கிஃப்ட்டும் கிடச்சிது. பஜாஜ் ஜூஸர் மிக்சர் கிரைண்டர். அது இப்போ நான் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதில் ஜூஸ் போட்டுக்கலாம், நார்மல் மிக்ஸி மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஜார் வருது, ப்ளஸ் அதோட ஜூஸரும் இருக்குது. அது இந்த ஆடி மந்த் வாங்கினா மட்டும் தான் கிடைக்கும். ஸோ எனக்கு அதுவும் ஒரு ப்ராஃபிட் தான். அது வந்து ஷார்ட்ஸில் இருக்குது பாருங்கள், அந்த ஜூஸர் மிக்சர் எப்படி இருக்குன்னு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது.
ஸோ எனக்கு ஓவரால் இந்த பர்ச்சேஸ் ஹாப்பி தான். இன்னொன்று வந்து ஜிஆர்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவங்க ஸ்கீம் கம்ப்ளீட் ஆனோடனே ஆகிறதுக்கு முன்னாடியே கால் பண்ணுறாங்க, நமக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, உங்கள் ஸ்கீம் முடியுது, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இந்த ஆஃபர் இருக்குது, இந்த மாதிரி ஸ்கீம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் அந்த பெனிஃபிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்கிறது வந்து எனக்கு அங்கே கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப பிடிச்சது. ப்ளஸ் செலக்ட் பண்ணுற இடத்துலையுமே நல்லா நமக்கு ஆம்பியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் ஜிஆர்டி. பட் மற்ற ஷாப் சிட் ஸ்கீம்ஸ்லாம் மெசேஜ் மட்டும்தான் வருது. லலிதாவில் நான் ஒன்று போட்டிருந்தேன், மெசேஜ் மட்டும் தான் வருது, யாரும் கால் பண்ணுறதில்ல. நம்ம இன்னும் சில ஸ்கீம்ஸ்லாம் நம்மளே தான் பார்த்து போகணும், அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, நம்மளாக தான் போட்டு முடியுதுன்னு போகணும். அதெல்லாம் இங்கே ஜிஆர்டியில் ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஸ் அந்த கோல்டோட குவாலிட்டியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.